நேற்று மத்தியானம் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டுட்டு வண்டி ஏறினது தான். நேராக இங்கே வந்து இறங்கும்போது ஒரு 12 மணி ஆகிடுச்சு. காலையில் நம்ம டீ வாங்கிட்டு வந்தோம், எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு போட்டேன். ப்ளைன் டீலே நானே சுக்கு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு பார்த்தேன். ஓகே, நான் எப்போ போகிற டீ மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நம்ம யாருக்காவது உதவலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை எழுச்ச வாய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே போட்டிங்கில் 10 சீட்டர் போட்டிங்கில் 9 பேர் தான் எங்களால் ஜாயின் பண்ண முடிஞ்சது. சரி, எல்லாேருக்கும் சேர்த்து நான் காசை போட்டு எல்லாருக்கிட்டையும் காசை கலெக்டும் பண்ணிட்டேன். அதில் ஒருத்தர் 160 ரூபா கொடுக்கணும், ஜிபே பண்ணுறேன் நெட் வந்ததும் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் எல்லா பசங்களுமே என் பையன் வயசு பசங்க தான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். 2 நாள் ஆச்சு, இன்னும் ஜிபேலாம் பண்ணலை. அவங்க ஏமாத்தலை, நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தவங்க பைசாவை ரொம்ப ஈஸியாக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம உதவுற நினப்பில் உதவுவோம், அவங்களுக்கு அது உதவியாக போய் சேராது. அவங்களுக்கு அது வந்துட்டு எனக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துடும். டீ போட்டாச்சு, டிஃபனும் சாப்பிட்டுட்டு வரலட்சுமி நமக்கு வேணுங்கிற அந்த மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் சாமிக்கு போடுற சந்தன மாலை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். விபூதி குங்குமம்லாம் வேணும், அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புனா இங்கே நமக்கு அப்படியே கொட்டி கிடக்கும். ஆன்லைனில் வாங்குறதுக்கு இங்கே பார்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு கோலம் போடுறதுக்கு ஸ்டென்சில் சேர்ந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியதான்.